ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு டப்பாங்குத்து படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ தெருக்கூத்து ஆடுறவராக இருக்காரு. இவரோட மாமா தான் ஒயிலாட்டம் கரகாட்டம் போன்ற கிராமிய நிகழ்ச்சிகளுக்கு புரோக்கர் வேலை பார்க்குறாரு. ஹீரோ கூட சேர்ந்து ஹீரோனி கூத்தாட்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஹீரோனியோட அம்மா யார் கூடயே ஓடி போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பா யாருன்னு ஹீரோனிக்கு இதுவரையும் தெரியல. இந்த சூழ்நிலையில ஹீரோனி தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்துக்காக ஹீரோவையும் ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. ஹீரோயினி டான்ஸ் பிராக்டிஸ் பண்றது ஹீரோட மாமாவுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் ஹீரோவோட மாமா ஹீரோயினி தெருக்கூத்து ஆடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இதை மீறி ஹீரோயினி ஹீரோ கூட சேர்ந்து ஊர் ஊரா தெருக்கூத்து ஆடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினி தன்னோட அப்பாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஹீரோவும் ஹீரோனியும் லைஃப்ல ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை முழுக்க முழுக்க தெருக்கூத்து கரகாட்டம் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம ஊர் திருவிழாவில் எப்படி ஒவ்வொரு தெருக்கூத்து டான்ஸையும் பார்த்து ரசிப்போமோ, அதே மாதிரி இந்த படத்துல எல்லா டான்ஸையும் ரியாலிட்டியா காமிச்சிருக்காங்க. தெருக்கூத்து ஆடுறவங்க லைஃப்ல என்னென்ன பிரச்சனை வரும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. படத்தோட ஹீரோ சங்கரபாண்டி இந்த படத்துல ஒரு தெருக்கூத்து கலைஞரா அவரோட கேரக்டரை சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்லாங் பாடி லாங்குவேஜ்லாம் படத்துல நல்லா இருக்கு. காதல் சுகுமார் தன்னோட கதாபாத்திரத்தை அல்டிமேட்டா பண்ணிருக்காரு. அவரோட காமெடி படத்துல ஓரளவு பரவாம இருக்கு. படத்துல வர அடிசாங் எல்லாமே நல்லா இருக்கு. படத்தோட மியூசிக் படத்துக்கு பக்கபலமா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனும் பரவாயில்லாம இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட மெயின் கான்செப்ட் தெருக்கூத்தா இருந்தாலும் அதுல ஃபேமிலி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினி தன்னோட அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அந்த சீன் போரிங்கா இருக்கு. நடிகர் திலகம் சிவாஜி மற்றும் முரளி நடிப்பில் ரிலீஸ் ஆன என்ன படமும் இந்த மாதிரியான படம் தான். அந்த படம் இன்னைக்கும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த படமா தான் இருக்கு. அந்த படத்துல சிவாஜி மற்றும் முரளியோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். ராதிகாவுக்கும் சிவாஜிக்கும் இடையிலான ஃபேமிலி போர்ஷன் ரொம்ப தரமா இருக்கும். பட் இந்த படத்துல அப்படி இல்ல, நிறைய சீன் ரொம்ப சொதப்பலா இருக்கு. இந்த படத்துல ஹீரோனியோட ஆக்டிங் நிறைய சீன்ல நாடகத்தன்மையா இருக்கு. அவங்களோட வாய்ஸ் ஓவரும் படத்துல சரியில்லாத மாதிரி இருக்கு. படத்தோட வில்லன் கதாபாத்திரம் மொக்கையா இருக்கு. படத்துல உள்ள அடிசாங் எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த பாட்டு எல்லாமே ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இருக்கு. படத்துல பாட்டு இருக்கும், பட் இங்க பாட்டுல தான் படமே இருக்கு. நின்னா பாட்டு உட்கார்ந்தா பாட்டுன்னு பாட்டு படத்துல அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. இந்த படத்தை முத்துவீரன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல சங்கரபாண்டி, தீப்தி, காதல் சுகுமார் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.